அதானி குழுமம் மீது அமெரிக்க செக்யூரிட்டி கவுன்சில் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மின்சார வாரியங்களுக்கு சோலார் மின்சாரம் தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தங்களை பெறுவதற்காக 2100 கோடி ரூபாய் கையூட்டு கொடுக்கப்பட்டதை மறைத்து அமெரிக்காவில் முதலீடு திரட்டியது தொடர்பாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. அதானி குழும நிறுவனங்கள் மற்றும் அதன் தலைவர் கௌதம் அதானி, அவரது சகோதரர் உட்பட 7 பேர் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் அந்நாட்டு அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் அதானியை கைது செய்ய பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் பரவின. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு மின்சார வாரியத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செந்தில் பாலாஜி கூறும்போது, நானும் சோசியல் மீடியா மற்றும் சில செய்திகளில் பார்த்தேன். அதானி நிறுவனம் மீதான குற்றச்சாட்டுகளில் பல மாநிலங்கள் சேர்க்கப்பட்டிருந்தன. அதில் தமிழ்நாடு மின்சாரத்துறையும் சேர்க்கப்பட்டு சில கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தன. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்த விதமான வணிக ரீதியிலான தொடர்பும் கடந்த 3 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்படவில்லை என்பதை முதலில் சொல்லிக் கொள்கிறேன் என அவர் கூறினார். மேலும் அவர் பேசும்போது, தமிழ்நாட்டின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மத்திய அரசில் இருக்கும் மின்சாரத்துறையின் அமைப்புகளோடு 1800 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தோடுதான் தமிழ்நாடு மின்சார வாரியம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. குறிப்பாக சோலார் எனர்ஜி கார்ப்பரேட் இந்தியா என்ற நிறுவனத்துடன் தான் ஒப்பந்தம் செய்துள்ளது. இது மத்திய அரசுடைய நிறுவனம். சோலார் எனர்ஜி கார்ப்பரேட் இந்தியா என்ற நிறுவனத்துடன் தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒப்பந்தம் செய்துள்ளது. அதுவும் மிக குறைந்த விலையில் ₹2.61 கொள்முதல் செய்வதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இது மிக மிக குறைந்த செலவாகும். அதிமுக ஆட்சியில் ₹7 ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. அதானி நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதில் சந்தேகம் இருந்தால் என்னிடமோ இல்லை எங்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கேட்கலாம் என்று அவர் கூறினார். அதானி மீது அமெரிக்காவில் முன்வைக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு இந்திய அரசியலில் பெரும் விவாத பொருளாகியுள்ளது. அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி கூறியுள்ளார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு பாஜகவும் பதிலடி கொடுத்துள்ளது. பாஜக கூறும்போது, அதானி குழுமம் மீது அமெரிக்கா முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் 4 மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடைபெறவில்லை. காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளே சத்தீஸ்கர் மற்றும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் உள்ளன. பிரதமரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி நடைபெறுகிறது என்று தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அதானி குழுமமும் தங்கள் நிறுவனம் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. இது தொடர்பாக அதானி குழுமம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தங்கள் நிறுவனங்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை, அவற்றை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்று தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.